குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மணி 11 இது வரைக்கும் யாருமே வரல. ஆனா எல்லாரும் வெறும் வயிற்றுல உட்கார வச்சு அனைத்து மக்களும் ரொம்ப காவல் வச்சு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கும்பகோணம் மட்டுமின்றி அரியலூர், பெரம்பலூர் என தினமும் ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற புகார் நீண்ட காலமாகவே மக்களால் முன்வைக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்கேன் எடுக்கும் இடத்திலும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளது. திருவையாறு அரசு மருத்துவமனையிலிருந்து லோகநாதன் வாரம் 2 முறை வந்து பணிபுரிந்து வருகிறார். அவர் வரும் 2 நாட்களும் கூட்டம் நிரம்பி வழிவது வாடிக்கை. இன்று லோகநாதன் வர இருந்ததால் காலை முதல் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் காத்து கிடந்தனர். ஆனால் அவர் வர தாமதமானதால் ஸ்கேன் எடுக்க வந்த நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மருத்துவமனை முன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கலைந்து போகும்படி கூறினர். நோயாளிக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கும்பகோணம் அரசு மருத்துவமனை ஸ்கேன் சென்டருக்கு நிரந்தர மருத்துவர்களை நியமிக்க வேண்டுமென மக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.